வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜானகிபுரம் விழுப்புரம் பைபாஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் தாங்க இந்த இடம். நீங்கள் விழுப்புரத்துலேருந்து புதுவை பைபாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த டோல் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுங்க. ரெண்டு புறமும் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டால் போடப்பட்ட சாலை தாங்க இந்த புறவழிச்சாலை. விழுப்புரத்துலேருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புதுவை சாலை வரைக்கும் இந்த புறவழிச்சாலை பயணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து விளிம்பு வழியாக பாண்டி போகலாம். இப்போ வரைக்கும் இந்த சாலை நியர்லி ஒரு 90% வந்து விழுப்புரம் டு பாண்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இந்த புறவழிச்சாலையில் மேம்பாலங்கள் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லாங்க. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் நீங்கள் வந்து கிராமப்புறங்கள் செல்ல விழுப்புரத்துலேருந்து நீங்கள் பாண்டி போகும்போது கேகே ரோடு போனாலும் போகலாம், ஜங்ஷன் போனாலும் லெஃப்ட் எடுத்து போகலாம், அதே போல் பில்லூருக்கு போனாலும் லெஃப்ட் ரைட் எடுத்து நீங்கள் போகலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோலினூர் ரோடு அந்த புறவழிச்சாலைக்கு போகணுன்னாலும் நீங்கள் இந்த புறவழிச்சாலை போகும்போது லெஃப்ட் எடுத்து போகலாம். புதுவையிலிருந்து விழுப்புரம் வரும்போது இந்த கிங்கராம்பாளையம் செக் போஸ்ட்டு புறவழிச்சாலை தாங்க வருது. அதனால் அந்த பக்கம் போகும்போது ஜாக்கிரதையாக எந்த ஒரு மதுவோ தேவையில்லாத பொருளோ கொண்டு போகாதீங்க. இங்கே தாங்க இந்த டோல்கேட் இருக்குது. இந்த புறவழிச்சாலை முதல் டோல்கேட்டு இந்த இடத்துல தாங்க இருக்குது. இந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான டேரிஃபையும் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து இந்த வழித்தடத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக டோல்கேட்டில் பணம் கட்டி தாங்க போக முடியும். ஒரு வழியாக கண்டமலம் மேம்பாலம் ரெடி பண்ணி ஒரு வழித்தடத்தில் வண்டி போகுதுங்க. இப்போ நியர்லி 2 மேம்பாலமும் ரெடி ஆகிடுச்சுன்னு தாங்க சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பாண்டியில் போகிற எல்லா பிரிட்ஜஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்த மாதம் டோல் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த ஒர்க்கு ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்குங்க. கடலூர் மாநகராட்சி இந்த பள்ளத்தை மூடும் மாதிரி. இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்? சிதம்பரம் போய் நீங்கள் சிதம்பரத்தில் விட்டு போகிறேன். ரிவர்ஸ் வீடியோ இல்லைங்க, நாங்கள் ரிவர்ஸில் போகிறோம் அப்படின்னு சொல்லி. With my higher QD mini LED TV, it's hard to tell. 2000 nits ultra bright. ஆனா இந்த வயசுல அவன் நல்ல சுகம் கண்டான்டா. அவன் முத்து வச்சவன் எவ்வளோ எடிட் பண்ணும்போது படத்தில் நடு பேஜில் புக் இதை பார்த்துக்கலாம். கிராம பகுதியில் போனோம். ரோடு எப்படி வந்தது?
சிப்காட் தானே என்ன இது மாதிரி பிரிட்ஜ் 2 இருக்குது நம்ம ஊர்ல 1 அது கூட நம்ம ஊர் கிடையாது பிஆர்டிசி போறான் பாரு அக்கா எதிரி இருக்கு ஜம்ப் இருக்கு இங்க நிறைய வச்சிருக்காங்கடா லைன் இல்ல லேன் இது சிங்கிள் லேன் போல பாண்டியில பிரிச்சு வச்சிருப்பானுங்க இதுல ஃபுல்லா 5 kilometers right direction எங்க ஆட்டு காரைக்கால 1 மணி நேரம் சாப்பிட போயிடுவானா நான் சிதம்பரம் பார்த்துட்டு போகலான்னு சொன்னதுக்கே அவன் வேற அங்கே போயிடலான்றான் வரல ஜி அது ஒன்றும் இல்லை